Hi, hello, welcome friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா Flimoraல எப்படி நம்ம வந்து ஒரு character intro பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம். அதே இப்போ ஒரு வீடியோ பண்றீங்க அப்படினா அதுல ஏதாச்சும் ஒரு character வரும். அந்த characterக்கு எப்படி intro மாதிரி ஒரு டைட்டில் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க first time பார்க்கறீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிருங்க. அப்பதான் நான் போற notification உங்களுக்கு உடனே வரும். இது உங்க ready to design, create your own design with us. ஃபர்ஸ்ட் நான் Flimora ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எந்த வீடியோ பண்ண போகிறீங்களோ அதோட ஒரு ஃபஸ்ட் பார்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஹோல் வீடியோ வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அந்த ஹோல் வீடியோவை கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா ஒரு 20 செகண்ட்ஸ் இருக்க வீடியோ ஒன்று இம்போர்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த வீடியோ நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம டைம்லைனில் வச்சுக்கலாம். ஹை குவாலிட்டி வீடியோ இது நான் வந்து ரெண்டர் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து ஸ்டெக் ஆகாமல் உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும். ஓகே, இப்போ இருக்க இந்த கேரக்டருக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. எந்த இடத்துல வச்சிங்களோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ளே கீழே வந்து ஒரு கேமரா ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்னாப்ஷாட் எடுத்துரும். எடுத்தோடனே அந்த ஸ்னாப்ஷாட் வந்து உங்கள் லெஃப்ட் சைட்லேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்துடும். இப்போ அந்த ஸ்னாப்ஷாட்டை அப்படியே இந்த வீடியோ ஸ்ப்ளிட் பண்ண இடத்துக்கு நடுவில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம இப்போ இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க க்ராப் அண்ட் ஜூம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அதே ஆப்ஷன் நம்ம போய்க்கலாம். க்ராப் அண்ட் ஜூம் இந்த ஆப்ஷன் போயிட்டு பென் அண்ட் ஜூம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெளியே சைடில் இருக்கிறது தான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஃபுல் ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் இந்த கேரக்டரை மட்டும் நம்ம ஜூம் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இவ்வளோ சைஸ் போதும். ஓகே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது முடிகிறப்ப இந்த சீன் வந்து ஃபுல்லாக ஜூம் ஆகிருக்கும். ஆனால் அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஜூம் ஆகும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ஜூம் பண்ணுறதுக்கு தேவையோ அவ்வளோ ஃப்ரேம்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுட்டு இதை அப்படியே கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு தனி பார்ட் ஆஃப் ஜூம் வந்துடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இது டக்குன்னு வந்து இந்த ஜூம் ஆயிரும். திரும்ப நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது திரும்ப ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜூம் ஆகும். ஸ்லோவாக ஜூம் ஆகி கடைசியில் எண்டிங்கில் வந்து அந்த ஜூம் ஆகி முடியும். இவ்வளோ இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு ஜூம் ஆகுறதும் எண்டிங்கில் வந்து நம்மளுக்கு ஜூம் அவுட் பண்ணணும். அதே மாதிரி அந்த இடத்தையும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது ஜூம் இன் பண்ணுறதுக்கு இது நம்ம டைட்டில் ஆட் பண்ணுற பார்ட்டு, இது வந்து ஜூம் அவுட் பார்ட்டு. இப்போ இதை ஜூம் அவுட் பண்ணிடலாம். அதே தான் சேம் ஆப்ஷன் வந்து க்ராப் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் பென் அண்ட் ஜூம் போய்ட்டு இப்போ நம்மளுக்கு வந்து அவுட் சைட்லேருந்து இன்சைடு வந்து ஜூம் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் அவுட்டு உங்களுக்கு அந்த ஜூம் பண்ண இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஸ்க்ரீன் ஆயிரும். எண்ட் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூமின்ல இருக்குது. எண்ட் ஆகும்போது ஜூம் அவுட் ஆகி நார்மல் ஸ்க்ரீன் எப்போ இருந்துச்சோ அப்படியே வந்துடும். நம்மளுக்கு இந்த நடுவில் இருக்குது ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்லோவாக ஜூம் ஆகி நம்ம இந்த கேரக்டர்கிட்ட போகும். அப்படி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு சேம் ஆப்ஷன் போய்க்கோங்க, க்ராப் அண்ட் ஜூம். இதில் இந்த ரிவர்ஸ் கொடுத்துட்டு க்ராப் ஆப்ஷன் போயிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது ஜூம் ஆகாது, ஸ்டாட்டிக்காக எப்படி நிற்கணுமோ அப்படியே நிற்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கேரக்டர் ஜூம் ஆகி அப்படியே ஸ்டாட்டிக்காக நிற்கிது. உங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூம் அவுட் ஆகி நார்மல் வீடியோ ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து அந்த டைட்டில் கொடுக்குறத அந்த ஒர்க்கெலாம் நம்ம பார்த்துக்கலாம். லைட்டாக வந்து நார்மல் வீடியோவிலேருந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபில்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வச்சு பார்ப்போம்.
ஓகே, இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. நம்ம எவ்வளோ டியூரேஷன் வந்து நம்ம அது கொடுத்துருக்கோமோ சேம் டியூரேஷன் அந்த எஃபெக்ட்டுக்கும் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டைட்டில் வைக்கணும். டைட்டில் வைக்கிறதுக்கு டைட்டில்ஸ் போய்க்கோங்க. அதில் நீங்கள் எந்த எஃபெக்ட் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்து இந்த எஃபெக்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைட்டில் வச்சுட்டு கரெக்டாக ஜூம் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடலாம். அதை டைட்டில் எண்ட் பண்ணிடணும். இதை அப்படியே டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் போகும். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு இந்த இடத்துல அந்த கேரக்டரோட நேம் சம்திங் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு எப்படி ப்ளேஸ் பண்ணணுமோ ப்ளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இங்கே நிறையா டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் இருக்கும். நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த அவுட்டர் சைட்லேயும் உங்களுக்கு அந்த அனிமேஷன் வந்து திரும்ப எண்ட் பண்ணும்போது வேணும் அப்படின்னா லாஸ்ட்டில் லைட்டாக வந்து நம்ம ட்ராக் பண்ணி எவ்வளோ தூரத்தில் அது எண்ட் ஆகணுமோ அதை வச்சுக்கோங்க. இது ஸ்டார்டிங் அனிமேஷன். இந்த சைடு இருக்குது எண்டிங் அனிமேஷன். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரோ கேரக்டர் கொடுக்குறது வந்துடும். இதே மாதிரி மல்டிபிள் இன்ட்ரோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கேரக்டர் வந்து எனக்கு இந்த இன்ட்ரோ வேணும் அப்படின்னா சேம் இந்த இடத்துல அப்படியே க்ராப் பண்ணிடுறேன். க்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண அதே மெத்தட் தான். ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு மீடியா போய்க்குவோம். அந்த ஸ்னாப்ஷாட் வந்திருக்கும். அப்படியே இதை க்ராப் பண்ணி இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு சேம் வந்து நீங்கள் ஜூம் இன் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணும். இது ஸ்டார்ட் ஸ்க்ரீன், இது வந்து எண்ட் ஸ்க்ரீன். ஓகே கொடுத்துருங்க. இவ்வளோ இது க்ராப் பண்ணிக்கோங்க. சேம் இந்த இடத்துல ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு க்ராப் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனையும் எண்ட் ஸ்க்ரீனையும். ஓகே கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். நடுவில் இருக்கிறது வந்து க்ராப் பண்ணிடலாம் இமேஜை. சேம் நீங்கள் இதே காப்பி பண்ணி போட்டாலும் ஓகே தான். இப்போ நம்ம ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் கேரக்டர் அடுத்தடுத்து வரப்போ நீங்கள் இன்ட்ரோ பண்ணிகிட்டே போகலாம். சேம் ப்ராசஸ் தான். முன்னாடி கட் பண்ணுறீங்க, ஜூம் பண்ணுறீங்க, ஊடால க்ராப் பண்ணிடுறீங்க, ஜூம் அவுட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேணுங்கிற ஃபில்ட்ரோ அனிமேஷனோ ஆட் பண்ணுறீங்க. தட்ஸ் ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் முதல்ல வந்து சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸு டவுட்ஸ்லாம் இருக்கப்போயோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். தேங்க்யூ.